என் அன்பு குழந்தையே, எப்பொழுதப்பா என்னுடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள்? நான் எப்பொழுதப்பா சந்தோஷமாக இருப்பேன் என்று கேட்டுக்கொண்டாய் அல்லவா? உன்னுடைய தேவைகளையும் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் நீ முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய தீபத்தை உன்னை தொட சொன்னேன். என் தீபத்தை தொட்டுவிட்ட உனக்கு இனி வாழ்க்கையில் வசந்த காலம்தான். நீ கண்ணீர் விட்டது அனைத்துமே போதும் தங்கமே. உன்னுடைய அத்தனை கவலைகளும் இப்பொழுது முடிந்துவிட்டது. உன்னை முகமலர செய்யவே உன் அப்பா நான் இப்பொழுது வந்துள்ளேன். உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்துள்ளேன். அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ சற்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு, அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும். உன் பிரச்சனையை தீர்க்கவே நானே வருவேன் என்பதை விட நான் யாரையாவது உனக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. சந்தேகம் சலனம் சிறந்த தாழ்த்தி என்னை வணங்குபவரை சந்தோஷத்தை சன்மார்க்கமாக அளிக்கும் என்னுடைய அருளை நிச்சயமாக பெறுவாய். கவலை, கஷ்டம், துன்பம், குழப்பம், பகைமை, பிணி, வறுமை இவை அனைத்துமே இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும். நீ எத்தனை நாட்களாக எனக்காக காத்து கொண்டிருந்தாய் என்பதை உன் அப்பா நான் எப்படி அறியாமல் இருப்பேன் தங்கமே. உன் காத்திருப்பு என்றும் வீண் போகாது. உனக்கானதை உன்னிடம் நான் நிச்சயமாக சேர்ப்பேன். நான் உனக்கான எல்லா தேர்வுகளும் வைத்து அதில் உனக்கான மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுப்பேன். என்னை நம்பு. நம்பி காத்திருக்கிறவங்க உன்னை வந்தடையும் அளவிற்கு உனக்கான சந்தோஷங்கள் வரப்போகின்றது. உன்னுடைய கவலைகள், துக்கங்கள், அவமானங்கள், தோல்விகள் அனைத்தையும் உனக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கௌரவத்தையும் வெற்றியும் தந்தருள போகின்றேன். ஒரு நாளில் ஒரு முறையாவது முருகா என்று சொல்லிக்கொள் தங்கமே. மனமொன்று என்னை வழிபடு. உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நிச்சயம் தந்தருளுவேன்.